ஓகேவாண்ணா? அங்க போறது புரியல. ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து நாங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அதுதான் மளிகை சாமான் லிஸ்ட்டு. அங்கே பாருங்கள், நம்ம தம்பி அங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிட்ருக்கான். எல்லாருமே வந்துட்டு எங்கே இருக்கோன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு திங்ஸ் வாங்கலான்னு வந்தோம். அவ்வளோமா ப்ரோ? ஓகே ப்ரோ, நாங்கள் போயிட்டு இந்த மார்க்கெட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஓகே, நீங்கள் தான் எடுக்கணும். இதுக்கு ஒரு வீடியோ எடுப்பீங்க. எப்படி பார்த்தோம்? கிலோ 15 தக்காளி. மக்களைங்க பாருங்கள், தக்காளி எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தக்காளி நல்ல தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்பு இருக்கிறது. ஏன் உனக்கு இந்த வேலை? எனக்கு எப்படி நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நீங்களும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் தக்காளி வாங்க போகும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, கொட்டி இதில் கொட்டிக்கவா? நீ மனுஷனே இல்லை தெரியுமா? அதை விடுங்கய்யா. ஓகே, இந்த மாதிரி 3 பழம் 10 ரூபாய்க்கு சொன்னாங்க. நாங்கள் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். மிளகு மட்டும் வாங்குவோம். இல்லை, 2 கொடுத்தோம். 2 கொடுத்தோம். ஜீரகம் வாங்கியிருக்கோமா? ஜீரகம் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் புளி வாங்கி வச்சு எப்படி இருந்தது? சம்பவம் இருக்குது. வாங்குவோ. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல. இங்க பாத்தீங்கன்னா இந்த வாரம் நாங்க வந்து மணிஷுங்கிற காட்டுல வேலையே செய்யாதவனுக்கு ஒரு ஷாட் வைக்கிறேன். ஏன்னா இவரு வேலை செய்யாம இருந்துட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம். நான் தான் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் வேலை செய்யறேன். நீங்க பாருங்க நான் செய்யற வேலை எப்படி இருக்குன்ட்டு. இப்ப பாருங்க, பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க. கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. பசங்களாம் நாம சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே ப்ரோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. தம்பி வந்து சில்லிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. பாக்கெட்ல கொட்டுறது ஹோம்மேட். நம்ம வீட்டில் ரெகுலரா யூஸ் பண்ற மசாலா தான் இது. இதோட டேஸ்டே தனி டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். ஹோம்மேட் பாக்கெட்ல கொட்டுறது ஹோம்மேட் மனசாட்சியில ஏன் தேவையில்லாத கண்டென்ட். யாரா அவன்? இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? ப்ரோ இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம பெப்பரை வந்து இடிச்சுட்டு இருக்கோம். ப்ரோ அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்க ப்ரோ. சும்மா நொயின்னு பேசிட்டே இருக்கான் ப்ரோ. சார் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். நாங்க பாருங்க. நான் இவ்வளவு நேரம் என்ன இவ்வளவு நேரம் ஏங்க என்ன சொல்லி அந்த ஒரு பனியன் போட்டுருக்கல, முண்டா பனியன் போட்டுருக்கா பாருங்க. அவர் இந்த வீடியோ வந்து ஸ்கிராப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்கிராப்பே பண்ணிருக்கேன். அவரை ஸ்கிராப் பண்ணிருக்கேன். அவர் மூஞ்சி தெரியுதா இல்லையா ப்ரோ? இது பண்ணுங்க. அந்த ஆள் மோசமான ஆளுங்க, ஒரு வேலையும் செய்யலைங்க. அவரெல்லாம் போடாதீங்க அதுல. இவர் அவர் அண்ணன் பொறுப்பா வேலை செய்யறாரா இல்லையா அதுல? இவர் அவர் அண்ணன். இவருதான் மூத்தவர். சக்கர பொங்கலாட்டு சிரிப்பு போடுறாரு. இது பையனா அது பையனா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. அந்த ஆள் எங்க எதுக்கு என்ன சுத்துறாரு அவருக்கும் தெரியாது. ஏதாவது தெரியுதா இல்லையா? முள்ளுக்காடுதான். எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம பேசாதீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஒர்க் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. அடுத்து நம்ம வந்து கறி வறுக்க போறோம். சொல்லுங்க. சிக்கன் வேகறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இங்கிலீஷ் டீச்சருக்கே தக்கா அப்படிம்பாங்க. வெங்காயம் வெங்கடேஷ் பட்டு சொன்னேன். வெங்கடேஷ் பட் சார் டேக் தட் பாய். பாடினா வெளிய எடுத்துடியா மெண்டல். ஓகேவா? இன்னும் 2 கூட சேர்த்து. மிளகாய் எல்லாம் எவ்வளவு ஸ்லைசிங்கா. சரிங்களா? இவன் எப்பயுமே வேலைக்காரன், வேலைக்காரன் பாத்தீங்களா? வரையில ஜிபி 100 ரூபான்னு சொல்லிட்டேன். கறி வெட்டுற கொசம் தான். சரட்டாவி கல்லு தள்ளிவி மாமா. சின்ன வெங்காயம்
சரிங்களா? நான் லைட்டா ரெட்டிஸ் ஆனோம்னா தக்காளி போடுறோம், பாத்துக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு எடிட். அப்படியே கேமரா அப்படியே காட்டுங்க. இவங்க எப்பயுமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா? இதே வேலை தான் இவங்களுக்கு, எப்பயுமே இதே வேலை தான். சோறு செய்ய மாட்டாங்க, சும்மா இருந்துக்கிட்டே போயிடுவாங்க. பக்கால் உள்ளது மிளகா போட்டிருக்கோம் ப்ரோ. லைட்டாக அதில் வந்து உங்களுக்கு வந்து காரம் வந்து லைட்டாக ஏறிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளார போட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட் போடுறோம், பூண்டு பேஸ்ட் போடுறோம். சிக்கன் குண்டா முட்டை அப்படியே டீ உள்ள தள்ளுறா, பைத்தியாரன்னு வேடி பார்க்குறா. அடியில் வாடா எங்க போதிரு என்ன வாங்கிட்டு வந்தாரு? அப்படியே மூடி வச்சிரு ப்ரோ. அப்படியே மூடி வச்சிரு. அவ்வளவுதாங்க. ஹாப்பி எண்டிங். அதுல தானே சாப்பாடு. இது ஜக்கு ஆமா, கை சுத்தமா. நீ தள்ளுறா, கரண்டில தள்ளுறா. ஊத்திட்டு முதல்ல ஊத்திட்டு. ஓகே, கரெக்டா இருக்கானா? அங்க வை, அங்க இங்கே வை. தம் போடணும். எனக்குலாம் ஃபேன் பேஜே வரணும் பார்த்துக்கோங்க. அப்படி வீடியோ வேணும் எனக்கு. கார்த்தி இப்போ ஊர்ல விட்ட மாதிரி எடுத்துட்டு கூடாதுங்கிறாரு. விடு வேணும். அருமையா இருக்குதப்பா. மனுஷனாடா நீ எல்லாம் என்ன முள்ளருக்கு பண்ணி போவா கேமரா கிளியர் பண்ணாலே என்ன போய் போட்டு எடுத்து. ஓ யாராவது உட்காருங்க இங்க வந்து. முடிஞ்சுக்க மனுஷன் நான் தான் அப்புறம் அவாய்ட் பண்றாவே அந்த காமெடி முடிஞ்சுன்னு அர்த்தம். சாப்பாடு மலை அவ்வளவுதான். அவர்தான் வச்சிட்டீங்களா, கொஞ்சம் வச்சிட்டு போங்க கறி. ப்ரோ சாப்பிடும்போது வாத்தம் கூத்துறோம், நெட்டு கூத்துறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ரெண்டு பேரும் அதுல உட்காந்துக்கலாம். ரைட், ஓகே, சூப்பர். இடையில வச்சிருந்தா எப்படா போவோம் நாங்க? அதான் சொன்னேன் சாப்பிடும்போது. அப்படியே போட்டுட்டே போ, அப்படியே போட்டு போ. அதான் இன்னும் 2 கரண்டி எடுத்து அள்ளு. 2 கரண்டி எடுத்து அல்றல. ஓடுங்க இருங்க போடணும். சூர்யா இந்த பாட்டு இறுக்கி எடுத்து போட்டு அடி. நீ தள்ளுங்க பாய். 10 கிலோ கறி வேணுங்க பாய். பின்னாடி ஒன்னோட மண்ணு விழுந்து போகணும். வெங்காயம் ரெடியா ரெடியா ரெடி. தேங்க்ஸ் இந்த மாதிரி சாப்பாடு போட்டதுக்கு. உண்மை சொல்லி ஆகணும். டீச்சர் கடையாட்டு போட்டு வச்சிருக்கேன். ஆளோட சொல்லி அந்த பச்சை பொடி அம்மால. ஹாய் கைஸ், ஃபுட் எல்லாம் சூப்பரு. சாப்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை காட்டுங்க. மட்டை ஆகிட்டாங்க. நீங்கள் நினைக்க வேண்டாம் 150 ரூபா வேலைன்ட்டு. முறை ஜூஸ் தான் குடித்தாங்க. நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். எங்கள் கேப்டன், எங்கள் தலைவன் எப்பயுமே ஹீரோ மாதிரி இருப்பார். இன்னைக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. சரி, குட் நைட். அவங்க சாப்பாடுலாம் சூப்பராக அருமையாக இருந்தது. முக்கியமாக பச்சை புளி நல்லா இருந்தது. A few moments later. சரிடா அது. சரி பார்த்து காலவே. ஓகேவா போலாம். அதாவது நம்ம வந்து உயிரோட வாங்குறதுனால வந்து கறி வாங்குறதே பெஸ்ட்டு தம்பி. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உயிரோட வந்து எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இதோட தான் இருக்கும். அதாவது வந்து அவங்க போடுற வந்து இறையோட தான் நமக்கு வந்து ப்ளஸ் ஆகும்.
அதனால் என்ன கேட்டிங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து கறியடையே வாங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எப்பவுமே ப்ளஸ்ஸு. உயிரிடையே வாங்கினா எப்பவுமே நமக்கு மைனஸ் தான் ஆகும். அது ஏன் உயிரிடை வாங்கும்போது மைனஸ் ஆகுது? உயிரிடை வாங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கோழி வந்து நைட்டை வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து காத்தால போய் உயிரிடை வாங்குறப்போ வந்து அவங்க வைக்கிற வந்து தீனி வந்து நமக்கு வந்து இடம் வந்து அதிகமாக காட்டுவோம். நம்ம வந்து நம்ம தீனியோட வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கலாம், அது வந்து மைனஸ் ஆகும் நமக்கு. நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ வந்து தீனி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் கோழிக்கு வந்து மைனஸ் ஆகும். ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. வேறு ஆயிட்டா நீங்கள் முடிச்சுட்ருவீங்க. நமக்கெல்லாம்